ஹலோ வணக்கம் மக்களே. பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி என்ன நடந்துருச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாண்டியன் ஸ்டோர்ஸில் நம்ம பழனிவேலோட கடை திறந்தாச்சு. கடை திறப்பு விழாவுக்கு முன்பு தான் நம்ம பாண்டியனும் அதே மாதிரி அவரோட மூத்த பையனும் தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது யார் இங்கே கடை ஆரம்பிச்சிருக்கா, யாரை பற்றியும் யோசிக்காமல் இங்கே ஒரு கடை ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டே போகும்போது அது பார்த்தா நம்ம பழனிவேலோட கதை. 2 பேருமே ரொம்பவே ஷொக்காகி திட்டிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பாண்டியன் வீட்டுக்கு போயிட்டு அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படி இப்படின்ற மாதிரி கத்தி சண்டை போடுறாரு. அதுக்கப்புறமா ராஜையும் கதிரும் சொல்கிறாங்க, இல்லை பழனி மாமாக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது, கொஞ்சம் கேட்டுட்டு நம்ம விசாரிச்சுட்டு நிதானமாக ஏதாவது செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் பாண்டியனும் கோமதியும் இதை எதையுமே கணக்கெடுக்கலை. துரோகம் பண்ணிட்டான் அப்படின்றத மட்டுமே மென்ஷன் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி சீனை காட்டினா இங்கே கடை திறப்பு விழா நடக்குது. பழனிக்கு எதுவுமே விருப்பம் இல்லை, ஆனாலும் கடையை அவங்க அம்மா வச்சு திறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே எல்லாமே பழனிக்கு பிடிக்காத எல்லாமே தான் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே பழனி ரொம்பவே மனசொடிஞ்சு போய் நான் போயிட்டு அக்கா கிட்ட எல்லாமே சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அக்கா வீட்டுக்கு போகிறாரு. அக்கா வீட்டுக்கு போனால் அங்கே பாண்டியனும் கோமதியும் சட்டையை பிடிச்சி ரொம்பவே கோவமாக சண்டை போடுறாங்க. நீ எனக்கு பண்ணது நம்பிக்கை துரோகம், இனி உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதோட இன்னும் எபிசோட் முடியுது. தொடர்ந்தும் பழனிவேலுக்கு என்னென்ன நடக்குது, இந்த கடை வச்சு இன்னும் என்னென்ன மாதிரியெல்லாம் சீன்ஸ் அமைய போகுது அப்படின்ட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.